கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது குரு வக்ரகதி பலன்தான். குரு வக்ரம் ஆகிறார். என்ன சுவாமி, இப்போ தானே குரு பயிற்சியானார் சொன்னீங்க, அதிசார பயிற்சி சொன்னீங்க, கடகத்தில் பயிற்சி சொன்னீங்க, இப்போதைக்கு வக்ரம். ஆமாம், ஜோதிட சாஸ்திரப்படி அந்த வக்ரம் ஆகிறது, வக்ர நிவர்த்தி ஆகுது, எல்லாமே தொன்று கடைபிடிச்சி வருது. அந்த வகையில் தான் இப்போ குரு வக்ரம் ஆகிறார். குரு வக்ரமாகனா அவருடைய குணம் மாறுகிறது, அவர் பின்னோக்கி நகரக்கூடிய விஷயம் என்று சொல்லப்படுது. அப்போ என்ன பண்ணுவார், அப்போ கடகத்துக்கும் மிதனத்துக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருப்பார். அப்போது ரெண்டும் கெட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகுனாக்கா, குரு மிதனத்தில் இருந்து தரக்கூடிய பலனையும் தருவார், கடகத்தில் இருந்து தரக்கூடிய பலனையும் தருவார். இப்படி தான் எடுத்துக்கணும் குரு வக்ரகதி. ஏன்னா மிதனத்துடைய குரு பலன்கள் சொல்கிறோம், கடகத்தில் கடகத்தோடு சொல்கிறோம். அப்போ வக்ரன்ற போது இரண்டுக்கும் நடுவில் உள்ள விஷயம், அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். இந்த குரு வக்ர பலன் சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் இதில் அனுபவப்பட்டவர்கள், ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாமே வெகு சுலபமாக சொல்லி வந்துடுவாங்க. அந்த வகையில் அடியேன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த வகையில் தான் இப்போ நான் இந்த குரு வக்ரகதி பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பொது பலன்களை சொல்லக்கூடியது வழக்கம், அதை விரிவாக சொல்லிட்டு தான் அடுத்தது நம்ம 12 ராசிக்கு உண்டான பலனை பார்க்க போகிறோம். இப்போ பொது பலன் பார்க்கும்போது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கின்றது முதல்ல பார்த்தோம். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மீனத்துக்கும் கடகத்துக்கும் இடைப்பட்ட இடங்களிலே வக்ரமாகி இருக்கிறார். அடுத்ததாக சிம்மத்திலே கேது பகவான் இருக்கிறார். துலாத்திலே புதன் சந்திரன் வீட்டிலிருந்து வருகிறார்கள். வீட்டிலே சூரியனும் செவ்வாய் இருக்கிறார்கள். கும்பத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது குரு வக்ரமாக இருக்கும் பொழுது அவர் தனகாரகன், புத்திரகாரகன், போதனை செய்யக்கூடிய கிரகம், ஆசான் கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட காரகத்துவமே தான் அவர் கொடுக்கக்கூடியது. எப்பயுமே ஒரு கிரகத்தை பற்றி சொல்லும்போது அதனுடைய காரகத்துவம் தான் சரியாக வரக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களிலே பணப்புழக்கம் அவ்வளோவா இருக்காது, பண தட்டுப்பாடு ஏற்படும், கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு பொருளை வாங்கணும், நீண்ட நாள் கணக்கு போட்டு அதன் பிறகு தான் அதை வாங்க முடியும். கேட்டிருந்த உதவிகளும் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். புத்திர பாக்கியம் ஏற்பட்டு உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தள்ளி போகும். அது இல்லாமல் மதங்கள் சார்ந்தவர்கள், ஜாதி பிரச்சனை வருது, மத பிரச்சனை வருது, அது மாதிரி மதங்கள் சார்ந்த போதகர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள் வரும். அவர்கள் அவர்களுடைய மதத்தில் உள்ள விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கொண்டு அடுத்த மதத்தை பற்றி விமர்சிக்காமலும் மக்களிடையே குழப்பத்தை விளைவிக்காமல் இருந்தாலே போதுமானது. இந்த காலகட்டத்திலே இது பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் தங்கம், குரு என்று சொல்லக்கூடிய கிரகத்துக்கு பொன்னவன் என்று ஒரு பெயரும் உண்டு. கோல்டுக்கு அவர் தான், தங்கத்துக்கு. அப்போது இப்போவே நான் குரு இந்த அதிசார பயிற்சியிலே ஏறி இருந்த தங்கம் கொஞ்சம் இறங்கியது, மீண்டும் ஏறியது, இப்படி தான் ஏறி இறங்கியும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு வக்ர காலகத்திலே அது எப்படி இருக்கும் என்றால், ஒரே டேகை ஏறும், ஒரே டேகை இறங்கும். ஏறுதலும் இறங்குதலும் மாறி மாறி நடக்கக்கூடிய சூழலாக இருக்கப் போகிறது. இதில்லாமல் போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமே பிரச்சனை வந்து நிற்கும். அவர்களுடைய பேச்சை கேட்காமல் போவது, பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் ஏற்படுத்தி கொள்வது, மதிப்பு மரியாதை இல்லாமல் போகுது, எல்லாமே நடக்கும். இந்த குரு வக்ர காலத்திலே மக்கள் அனைவரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். வயிற்று பிரச்சனை வரும் பொதுவாக எல்லோருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கண்ட இடங்களை சாப்பிடாமல் இருப்பது, கலப்பட உணவை சாப்பிடாமல் இருப்பது, இதெல்லாமே முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விலையேற்றம், உணவு உற்பத்தி, இதெல்லாமே பாதிக்கும் சூழ்நிலை இருக்குது. இப்படி இருந்தாலுமே எல்லாவற்றையுமே கவனித்து நடந்து கொண்டால் நாம் இதிலிருந்து வெளியே வந்து விடலாம். குருவை போற்றி வணங்குவதும், குரு சிறப்பு பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும், குருக்கு அதிதேவையான எல்லாமல்ல பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வருவதும், குரு தட்சிணாமூர்த்தி வணங்கி வருவதும், இது மாதிரி இறை வழிபாடுகள் செய்வதும், தான தர்மங்கள் செய்வதும் இந்த குரு வக்ரகதி பலனிலிருந்து ஓரளவுக்கு வெளியே வருவதற்குண்டான உபாயமாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் மக்கள், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இந்த குரு வக்ரகதி காலத்திலே உஷ்ணமும் குளிர்ச்சியும் சேர்ந்து மக்களை வாட்டி வதிக்கப் போகிறது. ஒரே நேரத்தில் உஷ்ணமாகவும் இருக்கும், ஒரே நேரத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்கும். தட்ப வெப்பங்க நிலை மாறும். கிளைமேட் சொல்கிறோம் இல்லையா, அது மாறி மாறி வரும். எப்பவுமே கிளைமேட் மாறினாலே மக்களுக்குமே அந்த சீதோஷ்ண நிலை மாறினால் உடல் தாங்காது, பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும். இன்னும் எல்லாமே கஷ்டமாக சொல்கிறீங்க, நெகட்டிவாக சொல்கிறீங்க. இப்போ இதுலேருந்து எப்படி தான் நாங்கள் வெளியே வருது, அதுக்கு தான் சொன்னேன். இந்த குருவுக்கு உண்டான பரிகாரம் செய்து வருவதும், இறை வழிபாடு செய்து வருவதும், கூட்டு பிரார்த்தனை மூலமாக இந்த துன்பங்களை குறைத்து கொள்வதுமான வழிதான் இந்த பொது பலனாக சொல்லப்பட்டு சொல்லி அடுத்து 12 ராசிகள் உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் தான் சொல்ல போகிறேன்.
விருச்சிக ராசியிலே விசாகம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறது, கேட்டி நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திடீர் துணிச்சல், அசட்டு தைரியம், சில நேரங்களில் வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசுறது, சில நேரங்களில் காரியவாதியாக இருப்பது, பல நேரங்களிலே சோர்ந்து போவது, வேதாந்தம் பேசுவது, பின் மம்பியில் போய் மாட்டிக்கொள்வது, அடுத்தவர் விஷயத்தில் தலையிடுவது, இப்படிப்பட்ட சொல்லிகிட்டே போகலாம் விருச்சிகராசிக்காரர்கள். எது எப்படி இருந்தாலுமே விருச்சிகராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு கரடு முடக தெரிந்தாலும் பழகுவதற்கு இனிமையானவர்கள். அவங்கள நெருங்கி பழகி பார்க்கும்போது அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். ஏதோ ஒரு விரக்தியில், ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் அவங்க அப்படி நடந்துப்பாங்க. அது சொல்லக்கூடிய காரணங்கள் கரெக்டாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரகதி பார்க்கும்போது இதனால் வரை குரு பகவான் நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். அதுதான் இப்போ இந்த வக்ரகதி நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலனை கொடுக்க போகிறார். அதுக்கு தான் நல்லதும் கெட்டதும் சொன்னேன். அப்போ என்ன நடக்கும்? அஷ்டம குருவாக இருக்கும் பொழுது வீண் வம்பியில் மாட்டி விடுவார். கோர்ட்டு கேஸு, ஹாஸ்பிட்டல் போகிறது, அடுத்தவங்களுக்காக போகிறது, நமக்காக போகிறது, இப்படியே நடக்கும். அதை மாற்றி செய்வார். உங்களுக்கு வர்றது ஒருத்தவங்களுக்கு வேறு ஒருத்தவங்களுக்கு போயிடும். அப்படி தான் நடக்கும். அதுதான் என்னுடைய சூட்சமான பலன்னு சொல்லப்படுது. அப்போ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துன்னு இருப்பீங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்கள் பேரை கெட்ட பேர் ஆகிடுவார். இருந்தாலும் திடீர்னு ஒரு நல்ல மனுஷன் வந்து இல்லை அவர் அப்படி இல்லை, தவறான நபரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை தவறான நபர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துருவார். எல்லாமே நடந்து தானே இருக்குது, வாழ்க்கையில் பார்த்துன்னு தான் இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ நடக்க போகுது. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும். ரொம்ப நாள் பழகிந்தவங்க மறந்து போயிருப்பாங்க, இல்லைன்னா வேறு ஒரு அலுவல் விஷயமாக வெளியுறவு வெளிநாடு போயிருக்கலாம். அவங்க இப்போ வருவாங்க, திரும்பி வருவாங்க. இந்த நேர காலம் அப்படி அமைஞ்சிடும். இப்போ அவங்க மூலிமா நன்மை நடக்கும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும், நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் அவங்களுக்கு செஞ்சுருப்பீங்க, அவங்க இப்போ பதிலுக்கு உங்களுக்கு செய்வாங்க. இதுதானே மனித இயல்பு. கண்டிப்பாக அது நடக்கும். அடுத்ததாக வெளிநாடு பயணம் கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சியில் இறங்கலாம். நஷ்டங்கள் குறைவாக இருக்கும். லாபத்தை எதிர்நோக்கி இருப்பீங்க, அது ஓரளவு கிடைக்கவும் செய்யும். இது மாதிரிலாம் நடக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை தென்படும். குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தாரால் எல்லோரும் பாராட்டப்படுவீங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நம்மளை பாராட்டுறது ரொம்ப கஷ்டம். நம்ம பின்னாடி சொல்லுவாங்களோ முன்னாடி சொல்ல மாட்டாங்க. அப்படியே பாராட்டுறதா இருந்தால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்ககிட்ட நம்ம பாராட்டு வாங்க முடியும். அப்படிப்பட்ட அந்த நம்ம குடும்பத்தார்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பாராட்டு கிடைக்கும். அது மூலிமா நன்மை நடக்கும். இதை பார்த்துட்டு 4 பேர் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க, பரவாயில்லையே அப்படின்ட்டு உங்களுக்கு தேவையான உதவி செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்ததாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் கண்டிப்பாக உண்டு. பழைய வாகனம் இருந்தால் புது வாகனம் வாங்கிடுவீங்க. வாகனம் மூலிமா தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குள்ள லாபங்கள் கிடைக்கும். வீடு கட்டி வாடகைக்கு விடுவீங்க, இல்லை வீட்டு மூலிமா ஒரு ஆதாயம் கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக அமையும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா,
வாடகைக்கு தான் இல்லை, வாடகைக்கு வரவங்க இப்போது அது எப்பவுமே உண்டு. நம்ம போகலன்னா வாடகைக்கு விட்ருவோம். இப்போது உங்களுக்கு கஷ்டமான நேரம் இருக்குது, பண உதவி தேவைப்படுதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த லீஸ் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுவீங்க. ஒரு பணம் ஒரு கொடுத்துனே இந்த இத்தனை வருஷம் வரைக்கும் இருந்துங்க, அதுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி செலுத்தும் போது இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த பணம் வட்டி இல்லாத பணம் ஆகும். இப்போலாம் வட்டி தானே எல்லாம் பணம் கொடுக்குறாங்க. யார் சும்மா கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? யாருமே கொடுக்குறதில்ல. நட்புலையும் உறவுலையுமே கூட இப்போது வேறு ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்து அதை இவங்க இவங்க கொடுத்துட்டு வேறு ஒருத்தர் வாங்கி கொடுத்த மாதிரி சொல்லுவாங்க, காமிச்சுப்பாங்க. குறைந்த வட்டி தான் வாங்குவாங்க. இது மாதிரி நடக்க தான் செய்யும். ஏன்னா காலங்கள் அப்படி இருக்குது, அது நம்ம மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்கும். மீண்டும் வந்துடுவீங்க. அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ குரு வக்ரகதி பலன் நன்மை தான் செய்யும். உங்கள் ராசியாவே செவ்வாய், அவரும் முருகப்பெருமான அம்சம். குரு வக்ரகதி பலன் சொல்லிட்டு வரோம். அந்த குருவும் முருகப்பெருமான அம்சம் தான். அப்போது இரண்டுமே முருகருடைய அம்சமாக சொல்லப்படுறதுனால செவ்வாய்க்கிழமையிலும் வியாழக்கிழமையும் தொடர்ந்து முருக வழிபாடு செஞ்சுட்டு வரணும். கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். மலை மேலே உள்ள முருகர் கோயில் போயிட்டு வரலாம். நீர்நிலை அருகில் உள்ள முருக பெருமான் கோயில் போயிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். ரெண்டையும் மாறி மாறி செய்யணும். உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை மலை மேல் உள்ள முருகர் கோயில் போயிட்டு வாங்க. வியாழக்கிழமையில் ஆறு, ஏரி, குளம், கடல் இது சார்ந்த இடத்துல உள்ள முருகர் கோயில் போயிட்டு வாங்க. இது மாதிரி மாறி மாறி பண்ணிட்டு வாங்க. எல்லாமே ஒரு சூட்சமான விஷயந்தான். அந்த இடம் பொருள் எவன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அதுக்குண்டான வைப்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு உண்டான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கண்ணுக்கு தெரியாத சக்திகள் நம்மளுக்கு நம்ம மீது பட்டு அது மூலிய பலன், நல்ல பலன் கிடைக்கும். பெரும்பாலும் இந்த வக்ரகதியில் உங்களுக்கு நல்ல பலன்மே ஏற்பட்டு வந்துடும். செய்யக்கூடிய தானதமல் பார்க்கும் பொழுது நீண்ட நாள் நோய்பட்டவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்திருப்பாங்க. இல்லை டாக்டர் சொல்லிட்டார், வருஷம் பூரா மாத்திரை மருந்து தான் ஓடும், வாழ்க்கையே ஓடும். அப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க. மாத்திரை மருந்து தீர்ந்து போய்ட்டால் வாங்கணும் இல்லையா, அதுக்கு உண்டான வருமானம். அப்போ அது மாதிரி உதவி பண்ணலாம். இல்லை என்றால் நல்ல சிறந்த மருத்துவர்லாம் இருக்காங்க, அவங்கள மருத்துவம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ உங்கள் நேரம் நல்லா இருக்கும்போது அப்படிப்பட்ட மருத்துவர்கள் கூட்டு வந்து பார்க்க வச்சா அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் அந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டு வந்தீங்களா, தேவையில்லையே, நான் இப்போது ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், அது மூலிமா பண்ணிட்டிங்கன்னா மாத்திரை மருந்து குறைச்சிக்கலான்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், வேணவே வேணாம், கொஞ்ச நாள் சாப்பிட்டு விட்டுடுங்க, சரியாக போயிடும், அதுக்குண்டான உணவு முறையை மாற்றி கொடுக்குறேன் அப்படின்வாங்க. இது பார்க்குறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப காலமாக இப்படி தான் நீங்கள் பண்ணிட்டு யூஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஏன்னா என்றால் அவங்க நேரங்காலம் அதான் சொல்லுவாங்க. என்னடா இது இப்படி தெரியாமல் போச்சு நம்மளுக்கு அப்படின்னு. நம்மளுக்கு தெரியாமல் போனனால தானே நம்மளுக்கு அந்த உதவிகள் கிடைக்குது. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டா, நமக்கு நாமே எல்லாமே பார்த்துக்கிட்டா யாருடைய உதவியும் தேவையில்லை. அப்படிப்பட்டது வாழ்க்கையில் இல்லை. மனிதர்களை ஏன் படைச்சிருக்கிறோம்? பல்வேறு மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் உதவிக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தான். ஒருத்தர்கிட்ட இல்லாத ஒருத்தர்கிட்ட இருக்கும். அது மாதிரி தான். அதனால தான் தேடி சொல்லுவோம், நாடி செல்வோம். இப்போ அதுதான் இப்போ நடக்க போகுது. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரு வக்ரகதி பலன் உங்களுக்கு முழுமையாக கிடச்சி, எல்லா விதத்துலையுமே ஏற்றமான பலனாக கிடச்சி, உங்களுடைய வாழ்க்கை பலப்படுத்தும் விதையில் அமைப்போதுன்னு சொல்லி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.